பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு காலை பொழுது எப்படி இருக்குது? ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நடக்க மாட்டேங்கன்னு ஏமாந்து போயிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில ஏதோ நடக்க போகுது. ஏதோ ஒரு நன்மையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, அது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் நன்மையானதை தருகிறவர், சரியா? இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்க போகிறது. அதுக்கு தான் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களோட பேசுகிறார். பாருங்களேன், 84 சங்கீதம் 11 உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். அவர் நன்மை செய்யாம இருக்க மாட்டார். உங்களுக்கு நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். கட்டாய நன்மையை வழங்குவார். ஏதோ நன்மை எதிர்பார்க்கீங்கல்ல, சுகம், விடுதலை, ஒரு ஆசீர்வாதம், கடன் பிரச்சனை முடியணும், பிள்ளைகள் காரியத்துல கற்பத்தின் ஆசீர்வாதம், ஏதோ ஒரு காரியம் வாய்க்கணும், பிசினஸ் காரியம், ஏதோ ஒரு காரியத்துல ஒரு நன்மையை எதிர்பார்த்திருக்கிறீங்க. ஏன் ஆண்டவர் தரமாட்டேங்கிறார் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தராம எப்படி இருப்பாரு? உங்களுக்காக சிலுவை சுமந்தார்ல, கட்டாயம் தருவார். நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார். ஆனா அவர் ஒண்ணு எதிர்பார்க்கிறார். என்ன தெரியுமா? உத்தமர்களுக்கு. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு. உங்க நடக்க சரியா இருக்கணும்ல, உத்தமமாய் நடக்கணுமா? உத்தமமாய் நடக்கிறதுன்னா என்னது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது உத்தமன் அப்படின்னா பிளேம்லெஸ் லைஃப் அப்படின்னா குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை. உன் நடக்கையில யாருமே குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு நேர்மையா நடக்கணும். நீங்க உங்க பேச்சே சரியில்லை, நடக்கையே சரியில்லை அப்படின்னு சொன்னா கர்த்தர் நன்மை செய்ய முடியாது. நீங்க பக்தியா இருக்கலாம், ஜெபம் பண்ணலாம், சர்ச்சுக்கு போகலாம், பைபிள் வாசிக்கலாம், ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லலாம். நடக்க சரியில்லையே, நேர்மையா இல்லையே, மற்றவங்க குறை சொல்ற அளவுக்கு தானே நடக்கிறீங்க. உங்களுடைய லைஃப்ல ஒரு கனி இல்லாத வாழ்க்கை இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, எப்படி உனக்கு நன்மை செய்யறது? இப்படிப்பட்ட ஆள் கூட இயேசு நன்மை செய்வார் அப்படின்னு நினைக்க தோணும்ல. அப்போ உத்தமமாய் நடக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். யாருமே கை நீட்டி குற்றம் சொல்ற அளவுக்கு நடக்க கூடாது. கவர்மெண்ட்ல ஆபீஸ்ல இருக்கீங்களா, லஞ்சம் வாங்கினீங்கன்னா, இந்த ஆளு லஞ்சம் வாங்குற ஆளியான்னா அவங்களுக்கு எப்படி இயேசு நன்மை செய்ய முடியும் சொல்லுங்க? இவர் வேலையில உண்மை கிடையாதுங்க, ஏமாத்துறவருங்க அப்படின்னு சொன்னா எப்படி ஆண்டவர் நன்மை செய்ய முடியும்? பிசினஸ்ல கள்ளத்தனம் பண்றது, கலப்படம் பண்றது, இவங்க பொருளே சரியிருக்காதுங்க, எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும்னு ஏமாத்துவாங்கங்க. ஆனா பக்தியா இருப்பாங்க, ஜெபம்லாம் பண்ணுவாங்க. அவங்களை எப்படி ஆண்டவர் நன்மை செய்வார்னு நினைக்கிறீங்க? அப்போ அவங்களுடைய வேலையில உண்மைத்தன்மை இருக்கணும், செய்யற காரியத்துல உண்மை இருக்கணும். யாரும் குற்றம் கண்டுபிடிக்கப்படாத அளவிற்கு நேர்மையாய் உங்களுடைய வாழ்க்கை நடக்க இருந்தா கட்டாயம் உங்களுக்கு நன்மை செய்வார். அப்ப நன்மை நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா எங்க மிஸ்டேக் இருக்குது யோசிங்க. கொஞ்சம் உட்கார்ந்து, எங்க நான் தவறு செய்யறேன், எந்த பக்கத்துல மிஸ்டேக் இருக்குது, எங்கேயாவது நான் மற்றவங்க குற்றம் சொல்ற அளவுக்கு நடக்கிறேன்னா, என்னை சரிப்படுத்தி கொள்ள வேண்டிய காரியம் இருக்குதா, பேச்சில, செய்கையில, நடக்கையில அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் இனிமே குற்றச்சாட்டப்படாத ஒரு வாழ்க்கை வாழணும், கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும், யாருமே கை நீட்டி இந்த ஆளு சரியில்லை, இவ சரியில்லைன்னு சொல்ற அளவுக்கு நான் நடக்க கூடாது, என்னை உமக்கு பின்பற்றி நடக்க என்னை ஒப்பு கொடுங்க. நன்மை நடக்கும். இன்றைக்கே நடக்கும். நீங்க ஒப்பு கொடுத்த உடனே நடக்கும். பாருங்களேன், ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே உத்தமமாய் நடக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு இந்த மகள் ஜெபிக்கிறாங்க, மகன் ஜெபிக்கிறாங்க. அதனால நீங்க வாக்கு கொடுத்தபடி நன்மையானதை உடனே வழங்கணும், இன்றைக்கே வழங்கணும், இன்றைக்கு அற்புதம் நடக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.